நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்து. ஹே கைஸ், நான் தான் டென் ஒண்டர் கேட் இந்த சேனலுக்கு இப்போ சாரியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் நம்ம டியூக் 390. நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நியூ ஜென் டியூக் 250 ஃபுல் டீட்டெயில்ஸும் அது இல்லாமல் ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருது, அதுமாதிரி டிஸ்பிளேயில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டா ஐடி வந்து கொடுத்து வைக்கிறேன். எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. எதாவது சொல்லணும் இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணால் போதும். பார்த்துக்கோங்க. மழை வர மாதிரி இருக்குது கைஸ். நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா மழை வந்திருக்கு கைஸ். இதை முடிச்சு தான் நம்ம வந்து கிளம்ப முடியும். இவ்வளோ நாள் பெய்யல கைஸ். இப்போ தான் திடீர்னு நேற்று நல்லா மழை பெய்யுது. நல்லா இருட்டி வந்து போகுது நினச்சேன். கரெக்டாக மழை வரும் சொல்லிட்டு அதேமாதிரி நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா மழைலாம் தீர்ந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா தம்பி, நானும் தம்பி தான் போகிறோம். இது எங்கே போகிறோன்னா, நான் இருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி. ஓகேவா? இங்கே வந்து 2 கேடிஎம் ஷோரூம் இருக்குது. ஒன்று வந்து நாகர்கோவில் சிட்டி ஒரு பிளேஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா மார்த்தான சைடு அந்த கிட்ட இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோன்னா வந்து நாகர்கோவில் போகிறோம். ஏன்னா அவங்க வந்து ட்ரைவ் பண்ணும் அதுக்கும் தந்தாங்க. ஓகேவா? ரைட் ரிவ்யூ எடுக்கிறதுக்கும் பைக் தந்தாங்க, அதேமாதிரி ரிவ்யூ எடுக்கிறதுக்கும் பெர்மிஷன் தந்தாங்க. அதனால நம்ம போயிட்டு ரெண்டையும் பார்த்துடலாம். ஓகேவா? பைக்கு திருப்ப தான் கைஸ் கஷ்டம் இந்த மழை டைம். ஓகே, பைக்கு ஸ்டாண்ட் போட்டாச்சு. இங்கே இருக்க வேண்டியதான். அதேமாதிரி நிறைய பேர் வந்து இந்த வீடியோ கேட்டிருந்தீங்க, மைலேஜ் செக் போடுங்க டியூக் 390 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. செக் பண்ணலாம் கைஸ். ஆனால் ஒருத்தராக கேட்குறீங்க, தனியாக ஒரு வீடியோ போடுறோம். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம 390 எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். எல்லாம் சிமிலராக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எல்லா 390க்கும் நம்ம 390க்கும் பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, கிளம்பிடலாம். ஓகே, அவனை ஏற்றியாச்சு. இனி கிளம்பிடலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு போயிட்டு பெட்ரோல் போட்டு அப்படி கிளம்பிடலாம். உங்களுக்கு எதாவது வீடியோ போனோன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டு தான் இருக்கோம். ஓகேவா? நம்ம போட்டு தான் இருக்கோம். ட்ரை பண்ணுறேன் நீங்கள் சொல்கிற வீடியோ போடுறதுக்கு. ஓகேவா? ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறோம். வண்டி வந்துகிட்டே இருக்குது. ஓகே கைஸ், நான் உங்களுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக சொல்லிடுறேன். என்னெல்லாம் இருக்குது பைக்கில் அப்படி சொல்லிவிட்டு அவங்களுக்கு அங்கே போய்ட்டு டிஸ்பிளே ஆன் ரோட் பேஸ் எல்லாமே சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா ஓகே, பார்த்தீங்கன்னா 250 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ 2 கலர் தான் சொல்லியிருக்காங்க வந்திருக்கு. ஓகேவா? இன்னொரு கலரும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஆரஞ்சு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்குது. அதுக்கடுத்து செராமிக் ஒயிட் இருக்குது. அப்படின்னா ஆரஞ்சு ஒயிட்டும் சேர்த்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ. அது இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். தெரில, இப்போ ஷோரூமில் போய் கேட்டாலும் தெரியும். ஆனால் கூகுளில் போட்டிங்கனாலே வருது. நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வேணால் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். ஆனால் என்ன மைனஸ் பண்ண வீலில் வந்து ஆரஞ்சு கலர் வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பைக் சூப்பராக இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே போய்ட்டு சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் சிசி பார்த்தீங்கன்னா 250 சிசி இருக்குது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 249 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகேவா? அதுமாதிரி மைலேஜ் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து சொல்லுவாங்க 35 கிடைக்கும் சொல்லுவாங்க. நமக்கு போன ஜெனரேஷன் பைக் பார்த்தீங்கன்னா 250க்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 கிடச்ச பைக்கை உண்டு, 26, 27 இப்படி கிடச்ச பைக்கை உண்டு. ஆனால் இதில் 35 கம்பெனியில் சொல்கிறாங்க. எனக்கு தெரில, மைலேஜெல்லாம் நம்ம செக் பண்ண போகல. ஓகேவா? 35 சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 30க்குள்ளே தாங்க கிடைக்கும், 35 கிடைக்காது. வெயிட் பார்த்தீங்கன்னா 162. ஓகேவா? பழைய டியூக் 250 கம்மியாக தான் இருக்குது. டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லாங் ட்ரிப்லாம் போடலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபுல் டேங்குக்கு 1000 சம்திங் ஆகும் நினைக்கிறேன் ஃபுல் டேங்க் கிடைக்கிறதுக்கு. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க, கம்மி பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு ஹைட்டு 5.5, 5.3லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை, 5.7 இருக்கணும் உங்களுக்கு 2 காலம் கீழே டச் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 5.5 இருந்தாலே போதும், உங்களுக்கு கால் கீழே வந்து இது பண்ணிடலாம். இது பெரிய அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். சூப்பராக இருக்குங்க, எல்லாருக்குமே செட் ஆகும். ஓகேவா? வேறு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ், அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு போன ஜெனரேஷன்லேயே இருக்குது. இனி நம்ம அங்கே போய்ட்டு வந்து டிஸ்பிளேயும் ஆன் ரோட் ப்ரைஸும் பார்த்துலாம். ஓகேவா? அது இல்லாமல் வந்து ரைடிங் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க, அதுக்கும் தாரேன்னு சொல்லியிருக்காங்க. இனி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் 2 days ஒருக்கா வீடியோ வந்துட்டுருக்கோம். ஓகேவா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் 2-3 நாளுக்கு நம்ம இந்த நியூ ஜென் டியூக் 390 250 தான் வீடியோ வரப்போகுது. ஓகேவா? ஓகே, இனி நம்ம அங்கே போய்ட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். சரியா? ஓகே, நம்ம இது கேடிஎம் ஷோரூம் வந்துவிட்டோம். இது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் நாகர்கோவில் சொன்ன ஷோரூம். நம்ம இங்கே தான் ப்ரைஸ்லாம் கேட்க போகிறோம், பைக்கெலாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா பைக் 2 பைக்கு நிற்கிது. 390 நிற்கிது, 250 நிற்கிது. இது பார்த்தீங்கன்னா 390 ப்ளூ கலர். இது பார்த்தீங்களா, செமையாக இருக்குது.
எத்தனை பேருக்கு டியூக் 390 பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். புதிய ஜெனரேஷன் எனக்கு சொல்ல மாட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இது 250 பார்த்தீங்களா, இந்த கலர் தான் நினைக்கிறேன், எலக்ட்ரானிக் ஆரஞ்சு அப்படி சொல்லிட்டு கலர் நினைக்கிறேன். ஓகேவா, ஓகே நம்ம இனி உள்ளே போய்ட்டு டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா, ஆன் ரோட் ப்ளேஸ்லாம் பார்த்துடலாம். ஓகே உள்ளே போகலாம். ஓகே உள்ளே போகலாம். நானும் தம்பி தான் போகிறோம். ஏதோ டெலிவரி எடுக்க போகிற மாதிரியே போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 250 நிற்கிது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஜென் 200 நிற்கிது. இன்னும் அதுக்கு அப்டேட் வரல கைஸ், நம்ம அது போகிற வீடியோ மேக் பண்ணலாம். ஓகேவா, ஓகே கைஸ், நம்ம இந்த பைக் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்துடலாம். நம்ம இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா 2,89,000 rupees. ஓகேவா, இது பண்ணுறாங்க. அது இல்லாமல் 3,000 கிட்ட டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேவா, இதுக்கு முன்ன போன ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா 2.83 அந்த சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அது உங்களுக்கு மாறும். சில ஷோரூமில் பார்த்தீங்கன்னா 2.94 98 கிட்டலாம் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. நம்ம இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா தான் டிஸ்பிளே பார்த்துடலாம். ஓகேவா ப்ரைஸ், ஓகே நம்ம டிஸ்பிளே பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டாண்ட் காமிக்குது, வண்டி ஆன் பண்ணதும் நியூட்ரல் ஏபிஎஸ் எல்லாமே இது காமிக்குது ஃபஸ்ட்டு. அடுத்து ஃபியூல் ரிசர்வில் இருக்குது, அதனால் ஃபியூலும் காமிக்குது. ஓகேவா, ஓகே லோ ஃபியூலில் இருக்குது. அதுக்கு பிறகு ட்ரிப் 2 இருக்குது, ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ கிலோமீட்டர் போகணும் காமிக்குது. ட்ரிப் 2 இது வந்து ட்ரிப்பு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உள்ள போவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எடிட் இன் ஆஃப் போயிடலாம். ஓகே, இது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் காமிக்குது, நமக்கு பழையதுக்கு டெம்பரேச்சர் காமிக்காது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரேஞ்சு, பேட்ரி, அதுக்கடுத்து இது ஒன்று, அது எனக்கு என்னென்னு தெரில. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் இவ்வளோ காமிக்கும். சர்வீஸ் வந்து அதிலே காமிக்கும். லைட் பார்த்தோம். ட்ரிப் இன் ஆஃப் உங்களுக்கு தெரியும், ட்ரிப் 1 ட்ரிப் 2. அடுத்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன், இதில் பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து கூட்டுறது குறைக்கிறது இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணுது பண்ணலாம். அடுத்து ஸ்டார்ட்டும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா, இவ்வளோ இருக்குது. அதுக்கடுத்து ஆடியோ பிளேயர், உங்களுக்கு அந்த ப்ளூடூத் வழியாட்டு நம்ம வந்து ஹெட்செட்டில் வந்து ஆடியோ ப்ளே பண்ணிக்கலாம். இவ்வளோ இருக்குது. பேசிக்காக பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஃபுல்லாக டிஸ்பிளே பற்றி போடணும் கேளுங்க, கண்டிப்பாக வீடியோ போட்டோம். ஓகேவா, சும்மா ஒரு பேசிக்காக தான். ஓகே, நம்ம கிடைக்கிற டைம் நிறைய வீடியோ எடுக்க வேண்டியது, அதனால தான் பார்த்துடலாம். ஓகேவா, இனி வந்து நாங்கள் வந்து 390க்கும் பார்க்க வேண்டியது இருக்குது, அதனால தான். ஓகேவா, வேறு டியூக் 250 பற்றி சொல்கிறதுக்கு எப்படின்னா, உங்களுக்கு வந்து ரைடு பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அது மாதிரி ப்ரைஸை பார்த்து நீங்கள் இது பண்ணிடாதுங்க. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா இந்த 2 கலர் தான் இப்போ இங்கே ஷோரூமில் இருக்குது. ஓகேவா, அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, ஓகே. எத்தனை பேர் இது பைக் உங்களுக்கு பிடிக்கும், இது எடுக்கலாம் சொல்லிட்டு ஐடியா இருக்குன்னு தெரியல. உங்கள் கிட்ட உள்ள ஷோரூமில் கேட்டு பாருங்கள் கைஸ். நீங்கள் போய்ட்டு வாங்கணும்னு இல்லை, நீங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் போய் கேட்டுட்டு வந்தால் போதும், அவங்களே உங்களை டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. இது உங்களுக்கு பேசிக்காக தான் நான் சொல்லியிருப்பேன், இப்படி வந்தால் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அது இல்லாமல் ரைடிங் ரிவ்யூக்கு வந்து எத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகேவா, நான் இனி அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைடிங் ரிவ்யூவாக தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா.